त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा त्वमेव सर्वं मम साई देवा. சுவாமியின் பொற்பாத கமலங்களில் சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்குள்ள பக்தர்கள் அனைவரும் திருவிகளை வணங்கி 3ஆம் நாளான இன்று பாதுகா பட்டாபிஷேகத்துடன் நிறைவடைய உள்ளது. நேற்று நம்ம பார்த்தது எல்லாமே என்ன, ஜீவ பிரம்ம ஐக்கிய தத்துவம். ஜீவனும் பரபிரம்மமும் எப்படி ஒன்று சேரணும், எப்படி இருந்தால் ஒன்று சேரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இதுதான் அந்த இடத்துல காமிச்சது. ஜீவனும் அந்த பரபிரம்மத்தையும் சேர விடாமல் தடுக்கிறது எது அப்படின்னா நான் எனது என்ற அகங்காரம். இந்த நான் எனது என்ற அகங்காரத்தை எப்படி உடைச்சி எறியணும் அப்படின்னும்போது விவேகம் வைராக்கியம் என்கிற ஞானத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கோதண்டம் அந்த வில் இருக்கிற மாதிரி நமக்கு நான் எனதுங்கிறது வராது அப்படின்னு ராமாயணம் சொல்கிறது. திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய வைபவம் என்னன்னா, புகுந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது ஒரு பெரிய அது ஒரு ப்ரொசீஜரே உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லி அனுப்புவாங்க. அம்மாவும் சரி அப்பாவும் சரி அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்களும் சரி எப்படி நடந்துக்கணும், நம்மளுடைய குல பரம்பரை என்ன, ஒரு பெண் புகுந்து வீட்டில் போய் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புறது உண்டு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஜனகர் தன்னுடைய மனைவியிடம் சொல்ல, மனைவி தன்னுடைய 4 பெண்களிடத்திலும் சொல்லிக் கொடுக்குறார் எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும். அந்த வம்சத்துல எப்படியெல்லாம் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன தர்ம காரியம் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த தர்ம காரியத்தை ஒட்டி நீயும் தர்மத்தை அனுஷ்டிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த தர்மத்திற்கு புறம்பாக நீ செல்லக்கூடாது. இப்படியெல்லாம் இந்த காலத்தில் டெபாசிட் எவ்வளோ இருக்குது, அப்பா அம்மா இருக்கக்கூடாது, மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் இருக்கணும், எல்லாம் டிமாண்ட் தான். என்ன அப்படின்னா பணம் இருந்துட்டா செல்வம் இருந்துட்டா நம்ம சௌக்கியமாக இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் இருந்தும் நம்மளால ஒரு நிமிஷம் அந்த அத்தனை ஆபரணங்கள் வீட்டில் இருக்குது, நம்மளால போட்டுட்டு வெளியில் நடக்க முடியலன்னு நடக்க முடியல. எல்லாம் எங்கே இருக்குது, பேங்க் லாக்கரில் தான் இருக்குது. ஸோ இப்போ யார் புண்ணியசாலி அப்படின்னா பேங்க் லாக்கர் தான் புண்ணியசாலி. அத்தனை விதமான நகைகளும் அங்கே தான் வச்சுட்டு இருக்கு. நம்மளால போட்டுக்க முடியுதா? திருப்பியும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாசி மணி ஊசி மணி கல்யாணி கவலையும் தான் இருக்கு. அப்போ என்னத்துக்காக இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும், இதுக்காகவா நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும்னா அது அல்ல. தங்கம்ங்கிறது இருக்கணும், மனசு தங்கமாக இருக்கணும். சுவாமி அதான் அடிக்கடி சொல்கிறது. ஒரு குடும்பத்தில் என்ன அழகு அப்படின்னு சொன்னால் எது உண்மையான இதுன்னா நீங்கள் வேணால் பாருங்க, இருக்கக்கூடிய அத்தனை இதுலேயும் குச்சேலர் வீட்டில் போனால் நம்மளாம் சொல்லுவோம், குச்சேலருடைய மனைவி இருக்கிறதுலே ரொம்ப அழகானா அவள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. என்னென்னா அவள்கிட்ட இருந்தது ஒன்றே புன்னகை. அதேமாரி குச்சேலரை எல்லாரும் வேறு விதமாக வர்ணிக்கிறார். குச்சேலர் பட்னி கடந்து நரம்பு எலும்பு தோலுமா இருந்தாங்க. இல்லை, நாமஸ்மரணையாலேயே தன்னுடைய வயிறை ரொப்பினவர். அவருக்கு சாப்பாடுங்கிறது அவருடைய குழந்தைகள் எதுவும் இல்லை. அது சினிமாலையும் மற்ற இடத்துலையும் சில பேர் அதை ஒரு விதமாக காமெடியாக அதை கொண்டு வந்துட்டார். ஆனால் குச்சேலர் அப்படி இல்லை, குச்சேலனுடைய குடும்பமும் அப்படி இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டிருக்கு சாப்பாடு இல்லாமல் இல்லை. அவர்களுக்கு ஜீவனமே எதுவாக இருந்ததுன்னா கிருஷ்ண நாமம் தான் இருந்ததா.
இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் எல்லாம் புஷ்டியாக தான் இருந்தார். எதுக்காக இந்த போய் கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லிட்டு மனைவி அனுப்புகிறா அப்படின்னா, தன்னுடைய தாயினுடைய கடமை. குழந்தைகள் வெளியில் பார்க்கறது, என்னென்னோ சாப்பிட்றதே அந்த குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிறது ஒரு சாராருடைய கருத்து. ஆனால் பகவானுடைய கருத்து என்னன்னா, கிருஷ்ணரை நினச்சி சதா சர்வத்திர காலமும் உருகின்னு இருக்கார் யாரு கொச்சையில். தன் கணவனுக்கு தன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த கணவன் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கானே, இவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எதை காரணம் காட்டினா இவர் கிருஷ்ணர்கிட்ட போவார் அப்படின்றதுக்கோசரம் அந்த ஒரு காரணத்தை காட்டி அனுப்புகிறார். ஒவ்வொரு நெல்லையும் அவளாக்கும் போது கிருஷ்ணர்கிட்ட சொல்றானா, என்னைய கரம் பிடிச்சதுனாலையோ நோ தெரியலவருக்கு இவ்வளோ விதமான சோதனை வந்திருக்கு, எல்லாரும் இவரை திட்டுறார். அதனால கிருஷ்ணா, இவர் பிரிஞ்சதுக்கு உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் யாரு, நானா ஆயிட்டேன். அதனால இவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த ஒவ்வொரு அவளியுமே நான் உன்னுடைய பாதத்தை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு அன்பு மலராக ஏற்றுட்டு இவருக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வத்தை கேட்கல, தப்பா நிறைய பேர் இப்போ காமிக்கிறார். செல்வத்துக்கோசரம் குச்சேலர் அமிச்சாங்க இல்லை, அதான் குறிப்பறிந்து நடப்பவள் குணவதியான பதிவிரதை மனைவி அப்படின்னு அவருடைய ஏக்கத்தை போக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அனுப்பி வைக்கிறார். இவளுடைய அன்பு தான் அந்த இடத்துல செல்வமா மாறிட்டு, இவளுடைய அத்தனை சிரமங்களும் இவளுடைய கண்ணீர். அது ஒன்று சொல்ல போனா என்ன சொல்லலாம், அந்த நெல் ஊறுறதே இவருடைய கண்ணீர்ல தான் ஊறுதான். ஏன்னா இவர் கிருஷ்ணரை பார்க்க போறாரே, அந்த ஆனந்தம் அடைய போறாரே, நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன்னா குழந்தைகள் இருக்கு. இருந்தாலும் இவர் பார்த்துட்டு இவர் வர்ணிக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய அழகை நம்ம பார்க்கலாமே, மனக்கண்ணால காட்டலாமே, இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலை அவருடைய கண்ணிலேருந்து உதிர்ந்த அத்தனை நீரும் கண்ணீர். அது ஆனந்த கண்ணீர், துக்க கண்ணீர் அல்ல. இதுதான் ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்தி பிரவாகம் அப்படின்னு காமிக்கிறது பாகவதம். அதே மாதிரி இனி வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் எப்படின்னா, அந்த பக்தி ரசத்துல பகவானை நினைச்சு நினைச்சு உருகினவால பகவான் தேடி போறார். பகவானை தேடி வரல, பகவான் தேடி தேடி ஒவ்வொரு வீட்டுக்கா போறார். இன்னைக்கு பார்க்க போறதும் சரி, நாளைக்கு பார்க்க போறதும் சரி, பகவானை தேடி பக்தனை தேடி தான் பகவான் போனாலே தவிர பகவானை தேடி பக்தன் வரல. அவர்கள் எவ்வளவு காலம் பொறுமையா இருந்தாங்கிறதுக்கு அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம். அதன் அடிப்படையில் இந்த பொண்ணுக்கு பலவிதமான உபதேசங்களை செய்து பலவிதமான சீர்களோடு தசரத சக்கரவர்த்தியோடு அனுப்பி இருக்கிறார். இந்த 4 பெண்களும் 4 கணவன்மார்களுடன் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சீர்களையும் எடுத்துட்டு இவ அயோத்தி நோக்கி புறப்படும் போது பாதி தூரம் போயிருக்கும் போது ஒரு பெரிய பயங்கர பேரிடி சத்தம் கேட்கறது. ஸ்ருதகீர்த்தி அப்படிங்கிறதுக்கு அவள் ஸ்ருதியை அறிஞ்சு அதை அந்த அகீர்த்தியை சொல்லக்கூடியவள் ஸ்ருதகீர்த்தின்னு பேர். எந்த ஒரு ஓசை இருந்தாலும் அது அவசகுணமா நல்லதா என்னோ எல்லாத்தையும் சொல்லக்கூடியவன். அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு திறமசாலி. அவ என்ன பண்றான்னா, சீதையை கொண்டு சொன்னா, அக்கா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போறது, அது துக்கமும். உடனே என்ன பண்றாரு, சுமந்திரன் தர ராமன் சீதை லக்ஷ்மணன் 3 பேரும் நடந்துருக்க பார்த்து தசரதன் சொல்ற, தயவு செய்து இந்த எல்லை வரைக்குமாவது அவனை கொண்டு போய் ரதத்துல விட்டுட்டு வா. இது வரைக்கும் அவன் நடந்தது பார்த்ததில்லை, நான் நிறையில நடந்தே பார்த்ததுலேயே இந்த ராஜவீதியில் நடக்கிறானேன்னு சொல்லி தசரதர் அழற. அப்போ உடனே சுமந்திர ரதத்தை எடுத்துட்டு அவன் 3 பேருக்கு நாட்டு மக்கள் அத்தனை பேர் சூழ்ந்துன்றார், நாங்களும் உங்களோட வருவோம் அப்படின்னு தசரதர் சொல்றார். எல்லாரும் போங்க, ராமன் காட்டில் போய் ராஜ்யம் ஆளட்டும், வெற்று சூன்யமான அந்த நகரத்தை ஆளட்டும்னு அப்போ கேட்குறார். இந்த ராமனை மட்டும்தான் போகணும்னு சொல்லி கேட்டேன் நான். ஆனால் எல்லாத்தையும் நீ அனுப்பிட்டேன்னா அப்போ நீ உன்னை திருப்பியும் வெறும் சூன்யமான ராஜ்யத்தை ஆடுறதுக்கு என் பரதன் கிடையாது. அப்பயும் நீ வாக்கு தவறினதான் தான் ஆயிடுற. இந்த அயோத்தி எப்படி இருக்கோ அப்படியே தான் என்னுடைய பரதனுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பார்க்குறா. இவரால் ஒன்றும் பண்ண முடியல, மயங்கி விழுந்துடுற. நாட்டு மக்கள்ல சில இளைஞர்கள்லாம் சொல்ற, நீ சொல்றதை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை,
எங்கள் அப்பா அம்மா பேச்சு தான் நாங்கள் கேட்கணும். எப்படி ராமன் வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்டோன்னா அது மாதிரி எங்கள் அப்பா அம்மா எங்கள்கிட்ட சொல்லியிருக்கார். எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே இருக்கா, அயோத்திக்கா இருக்கா, அவளால் போக முடியாது. அதனால் நான் எங்களை போக சொல்லியிருக்கேன், நாங்கள்லாம் ராமனோட தான் போவோம்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ராமனோட கிளம்பிட்டார். ராமன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, கேட்கல. எல்லாரும் போயிட்டு இருக்கா. ஒரு எல்லையில் வரும்போது என்ன பண்ணுறான், வண்டியை நிறுத்துன்னு சொல்ற. அதுக்குள்ளார தசரதர் திடீர்னு நிலை வந்து ஓடி வர, சுமந்திரா வண்டி நிறுத்து, சுமந்திரா வண்டி நிறுத்து, ராமா திரும்பி வா, ராமா திரும்பி வான்னு ராமன் சொல்ல. சுமந்திரர் பார்க்குறா, ராமனை பார்த்துட்டு அப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு. நீ மாத்திரம் வண்டி ஓடு. நாளைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? நான் சொல்ல நீ போயிட்டே இருக்கேன்னா, நீ சொல்லு, காதில் உழைன்னு சொன்ன. பொய் இல்லையா ராமா அப்படின்னா, நீ சொல்லு, ராஜாவுடைய கட்டளையை ஏற்று நான் போயிட்டு இருக்கேன். ஆனால் ராமனுடைய அப்பாவாக இருந்து நீ கூப்பிடும்போது அதை செவிசாய்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல்லு. நீ உன்னுடைய கடமையை செய் அப்படிங்கிற. சுமந்திரர் வண்டி ஓட்டின்னு போயிட்டு இருக்காரு. அந்த எல்லையில் வந்த உடனே இங்கே நிறுத்தி இன்னைக்கு இங்கே தங்கிப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. அழுது இந்த நாட்டு மக்கள்லாம் ராமனை நினச்சி அழுது, துக்கம், அசதி, சாப்பிடாம இருந்தது எல்லாம் பார்த்து அதுக்கு அசதியில் அங்கங்கே படுத்துட்டு இருக்கும்போது ராமன் என்ன பண்ணா, சுமந்திரத்தை ரதத்தை 4 திசை பக்கமும் திருப்பி ஓட்டிட்டு, நீங்கள் வந்து என்னை கொண்டு போய் இந்த எல்லையை தாண்டி விட்டுடுப்போம், கானகத்தை விட்டுருப்போம் அப்படிங்கிற. இவரும் என்ன பண்ணுறாரு, அதே ராமன் சொல்படி அப்படியே பண்ணுறாரு. பண்ணிட்டு சிங்கபேரபுரம்ங்கிற இடத்துல கொண்டு போய் இந்த ரதத்தை போய் நிறுத்துறாரு. அப்போ இந்த மக்கள்லாம் எழுந்து பார்க்குறாங்க. ராமன் போயிட்டானோடனே என்ன பதில் சொல்கிறதும் தெரியல. எல்லா திக்கிலையும் ஓடுறா, எந்த பக்கம் போனான்னு தெரியல. ஏன்னா தடயத்தை பின்னாடியே அழிச்சுட்டே போயிடுறார். ரதத்தினுடைய தடை, ஒரு போன தடம் தெரியாதபடி பண்ணிடுறார். திருப்பி அதுகள்லாம் வந்து நாட்டுக்கு போயிடுது. அந்த இளைஞர்கள்லாம் அப்பாலாம் திட்டுவாலே, என்ன பண்ணுவோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்துடுது. அப்போது சிங்கபேரபுரம்ன்ற இடத்துல போய் நின்ற உடனே அந்த இடத்துல ஒரு வேடுவ அரசன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் தான் குகன். அந்த குகன் வந்து என்ன பண்றான், ஓடி வந்து தன்னிடத்துல உள்ள அத்தனை விதமான கிழங்கு, தேன் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து ராமனுடைய திருவடியில பணிந்து, இந்த மாதிரி நான் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கேன், உங்களை நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க வருவேன்னு நான் நினைக்கலன்னு சொல்லி அழறா. நீ யாருன்னு கேட்ட உடனே இதுல ஒரு ராமாயணம் சொல்ல, நம்ம ராமாயணத்தை அவன் நண்பன்ற மாதிரி சித்தரிக்கிறது. குகன் அந்த நாளில் வந்து ஒரு இதுவாக இருக்கிறதுனால குகன் சொல்ல, இந்த மாதிரி உங்களுடைய ஆளுமைக்குட்பட்டது தான் நான் இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து தலைவன், நான் உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் எனக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது, என் நாட்டு மக்கள்லாம் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே சொல்கிறார், சுவாமி உங்களுடைய பார்வைப்பட்ட என்னுடைய நாட்டு மக்கள்லாம் சுபிட்சம் அடைவார்கள், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சும்சுபா மரத்தில் ஏறி என்னுடைய நாட்டை ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற. அதே மாதிரி பகவான் பண்ணுறார். ஏன் பண்ணுற, நாட்டுக்கு உள்ளவான்னு கூப்பிடும்போது நான் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன், கானகம் மட்டும்தான் செல்வேன், எந்த விதமான ராஜ்யத்துக்குள்ளாரே நுழையக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு அன்பு கட்டளை அப்படின்னு. அப்போ குகன் வந்து சொல்ற, இந்த வந்து நீ உனக்கு ராஜ்யம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, அந்த ராஜ்யம் போனான்னு இந்த ராஜ்யம் இருக்கு, நீங்க இந்த இடத்துல அரியணையில் உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். நான் இது ஒரு மகாபாகியம், என்னுடைய நாட்டு மக்களுடைய ரொம்ப நாள் ஏக்கம். ஒரு விதத்துல கைகை அன்னைக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். என்னன்னா நீ உங்களெல்லாம் பார்த்துருக்க முடியாது, இதை பாருங்க, இதெல்லாம் என்னுடைய நாட்டு மக்கள்னு சொல்ற. இவருடைய அன்பை பார்த்து நெகிழ்ந்து போயிடுற. அப்போ வந்து சொல்ற, இந்த மாதிரி நானும் சீதையும் குளிக்கணுங்கிற. ராமன் உடனே என்ன பண்ண, ஒரு மரவடம் பண்ணி கங்கையில வந்து 2 பேரும் ஸ்நானம் பண்ற. அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு வேலைத்தழையெல்லாம் போட்டு தங்கறதுக்கு உண்டான இடம் பண்ற. ராமனும் சீதையும் உள்ளே இருக்க, லக்ஷ்மணனும் குகனும் சுற்றி காவல் காக்கிற. குகன் வந்து பலவிதமான சொல்றார், இந்த மாதிரி ஒரு அன்னை இருப்பாளா, இப்படியெல்லாம் ஒரு மனமாறி இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ராமன் இப்படி வந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்லி துக்கித்து இருக்கும்போது லக்ஷ்மணன் வந்து சமாதானப்படுத்துறான். இது எல்லாமே வந்து பகவத் செயல். இதில் நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது, யாரையும் திட்ட வேண்டாம், ராமன் నాకు பிடிக்காது, நம்ம காவல் காப்போம், நீங்கள் வேணால் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்லை நான் உங்களுக்கோட இருக்கேன், நீங்கள் போங்கோ, நீங்கள் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன், நீங்கள் இருங்கோண்ணா. இல்லை அப்படின்னா சரி, நான் இப்போ உங்களுக்கு காவலாக இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் ராமச்சரித்திரத்தையும் ராமனுடைய நிகழ்ச்சியும் ராமனுடைய பெருமையை நினச்சி இது பண்ணிட்டு இருக்க. லக்ஷ்மணன் கண்ணை மூடா, குகனுடைய அன்பை நினச்சி அவனை அறியாமல் கண்ணில் வருது.
அப்படி ஒரு பக்தி குகன். இந்த இடத்துல சொல்லும்போது ராமாயணம் என்ன சொல்றதுன்னா, ஒரு பக்தன் அப்படின்னு எடுத்துன்னா குகனை மாதிரி இருக்கணும்னு சொல்லி, அந்த பக்தி நமக்கு வேணுங்கிறதுக்கோசம் தான் குகனுக்காக ஒரு ஆரத்தி இருக்கு. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜானகி ராம் பதித பாவன ராம் ஹரி ஜெய ஜான ராகவ சுந்தர ராம் பதித பாவன ராம் ஹரி ஜெய ராகவ சுந்தர दीनोदरणा राम हरे जय मारुति सेवितरा जय जय राम जय रघुराम जानकी जीवन राम जय जानकी जीवन राम श्री राम जय जय राम जानकी जीवन राम. மறுநாள் காத்தால எழுந்து எல்லா விதமான சம்பிரதாயங்களையும் முடிச்சுட்டு ராமன் வந்து குகனை பார்த்து சொல்ற, கங்கை இக்கரையிலேருந்து அக்கறை போனோம், அதுக்கு உண்டான ஏற்பாடு செய், இந்த கங்கைக்கரையை கடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யுங்கிற. குகன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், எதுவுமே அவர் கேட்க மாட்டேங்கிற. உன் அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை, கவலைப்படாத, திருப்பி நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கூட நான் கங்கை கரையை கடக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணணுன்னே இவர் என்ன பண்ணுறார், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஓடக்காரர்கள்லாம் கூட்டுன்னு வந்து இதில் படகு ஒன்று நல்ல படகு செய்ய சுவாமி வந்து கங்கையை கடக்கணும் அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், படகெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிற தருணத்தில் ராமன் வந்து சொன்னால் ஆலம்பாலை கொண்டு வா, நான் ஜடாமுடி கரைக்கணும்னு சொல்லிட்டு ஆலம்பாலை கொண்டு வந்து தன்னுடைய ஒவ்வொரு முடியும் பிரித்து அந்த பாலை தடவி ஜடாமுடியாக அடிக்கிறார். லக்ஷ்மணனும் அதே மாதிரி சரி, இந்த காட்சியை பார்த்து சுமந்திரன் அந்த மண்ணில் பிறந்து அழக, நான் வந்து உங்கள் அப்பாவுடைய பால்ய வயசுலேருந்து இருக்கேன், இந்த மாதிரி ஒரு அயோத்தி பரம்பரையில் ஒரு மன்னனுக்கு இந்த கஷ்டம் வந்ததே இல்லையே, இதை பார்க்கறதுக்கு என் கண்ணு இருக்கேன், நான் தான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன்னொடனே ராமரை விட்டு சொல்ல, நீ பாவம் பண்ணலை புண்ணியம் பண்ணலை, இது எல்லாம் பகவத் சங்கல்பம், இதெல்லாம் நீ பேசக்கூடாது, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் அழக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு ஒருத்தர் நீங்கள் அழாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு சுமந்திரட்ட சொல்ல, நீங்கள் இனிமேல் வீட்டுக்கு போகலான்னு. நான் எப்படி போவேன், என் குதிரை கூட என் பேச்சை கேட்காது, உண்மையில அபரிதமான ஒரு பிரியமாச்சு அந்த குதிரைகள், இது கூட திரும்பி வராதேன்னு, நீங்கள் மெதுவாக நீங்கள் போகணும், இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, எங்கள் அப்பாட்ட போய் விஷயம் சொல்லுங்க, கைகேயி மாதாட்டன்னு போய் சொல்லுங்க அப்படிங்கிற. உடனே இந்த ரதத்தில் ஏறி சுமந்திரர் சொல்ற, படகு ரெடியாக இருக்கு, படகுக்காரன் அங்கேருந்து ஓடி வந்து, சுவாமி படகு ரெடியாக இருக்குன்னு உடனே 3 பேரும் கங்கை கரையில் வந்து நிற்கிறார். லக்ஷ்மணன் ராமன் இந்த பக்கம், சீதை இருக்கா, 3 வர படகெல்லாம் பார்க்குறான். புகம் நன்னா இருக்கான்னு பார்த்துட்டு, சுவாமி நீங்கள் ஏறலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓடக்காரன் என்ன பண்ணுறான், எப்படி பார்க்குறான், சுவாமி ஒரு விண்ணப்பம் அப்படின்னு. என்ன அப்படின்னு, நான் வந்து ஏதோ இந்த ஓடத்தை வச்சுட்டு பொழப்பு நடத்தின்னு உட்காந்துருக்கேன், என் பொழப்புல மண்ணாரி போட்டுருவேலே போல இருக்கே அப்படின்னா. என்னன்னு, நீங்கள் வந்து அயோத்தி மன்னன் தசரதனுடைய பையன் ராமன் தானே அப்படின்னு. ஆமாம், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இன்னும் உங்கள் கால் பட்ட உடனே ஒரு கல் பெண்ணாச்சான், இது இவ்வளோ மரங்களும் பெண்ணாக போயிடுச்சுன்னா அதை பாதுகாக்கிறது எனக்கு கஷ்டம், ரெண்டாவது படகு ஓடம் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. லக்ஷ்மணக்கா பயங்கர கோவம், என்ன வார்த்தை பேசின்னு இருக்க அப்படின்ற. கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி நீங்களே சொல்லுங்கள் நியாயமா இல்லையா. ராமருக்கு தெரியும் அவனுடைய பக்தியை. குகன் வந்து சொல்ற, மன்னன் நான் வந்து உன்னுடைய தலைவன் சொல்கிறேன், நீ என்னுடைய கட்டளை மீறி நடக்கிறியான்னு என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் ராமன்கிட்ட பேசுகிறேன், அவர் பதில் சொல்லட்டும் இதுக்கு அப்படின்ன உடனே ஓடக்காரனை பார்த்து ராமர் சிரிக்கிறேன். நீ என்ன பண்ணணும்னு சொல்கிற, நீ நான் என்ன பண்ணணும் சொல்லு, அதை செய்கிறேன் அப்படிங்கிறேன். ஒன்றும் வேண்டாம், உங்கள் காலை என்னுடைய கையில் வைக்கும் அப்படிங்கிறேன். அந்த காலை வச்சு இப்படி கொண்டு போய் அந்த ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு
பாறையில் வச்சு கங்கையில் இருக்கிற தண்ணியை வாரி 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 தன் கரங்களால் எடுத்து ஒவ்வொரு காலையும் அப்படியே உள்ளங்காலெல்லாம் வந்து என்ன பண்ணால் தொடச்சி அலம்புறான். இந்த ஓடக்காரனுடைய இந்த சம்பவத்தை வந்து பூர்வ ஜென்மத்தோட பாகவதம் சொல்றது. என்னன்னா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கார். ஒரு பக்கம் ஆதிசேஷன், அந்த வால் வந்து ஒரு பக்கம் இருக்கு. எது சுவாமியுடைய ஒரு கால் பக்கம் திருவடி பக்கம் அந்த வால் இருக்கு. எதுவும் வந்து சுவாமி இது பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் அந்த வால் இருக்கு. 300 கால் பக்கம் திருமகள் உட்காந்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்கார். அந்த பார்க்கடலில் திருப்பார்கடலில் வாசம் பண்ணக்கூடிய ஆமைக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பகவானுடைய திருவடியை எப்படியாவது தொட்டு வணங்கணும்னு. இதை பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த ஆதிசேஷன் வாளால் அடிச்சு தள்ளிடுறான். இந்த பக்கம் போய் பிடிக்கனால லக்ஷ்மி மறைச்சு நின்றுட்டு இருக்கா. அப்போ நாராயண சொல்றாங்க, என்னவோ தெரியாது, இவா 2 பேரும் பார்க்க உன் திருவடியை நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டான். அவன் மனசு அந்த ஆமை சங்கல்பம் பண்ணியிருந்தான். அதனால தான் அந்த ஓடக்காரனா அவன் பிறவே எடுத்திருக்கான். இந்த பக்கம் ஆதிசேஷனான லக்ஷ்மணன் பார்த்துட்டு இருக்கார், இந்த பக்கம் திருமகள் பார்த்துட்டு இருக்கார். இவன் என்ன பண்ணுறான், அவளை வெறுப்பேற்றுற அளவுக்கு காலில் தண்ணி விட்டு இந்த காலை தொடச்சி இருக்கான். தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கிறான். தன்னுடைய படகு மேலெல்லாம் தெளிக்கிறான். அந்த தண்ணி எடுத்து வாரி வாரி குடிச்சிட்டு தலைவனை பார்த்து சொன்னாங்க, ஒப்பற்ற இது வாங்க போனீங்கன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குகன் தலையில கொட்டுறான். குகனுக்கு இவனுடைய பக்தியை பார்த்து ஒன்றுமே தெரியல. எப்படி ஒரு பக்தி இது நமக்கு தெரியாமல் போச்சு. அப்பயும் தெரிஞ்சுதான் நான் இது ராத்திரி ஃபுல்லாக அந்த காலை பிடிச்சிருப்பேனேன்னு நான் மறந்து போயிட்டேனே அப்படின்னு. அதுதான் சொல்கிறது, டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை பகவான். எத்தனை வாட்டி தெரியுமா சுவாமி வந்து சர்வீஸ் பண்ணுவாளுக்கு பாதத்தை தூக்கி வந்திருக்காரு. அது வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த பாதத்தை நினைச்சோமோ என்னவோ தெரியல. அப்படி ஒரு வசதியான ஒரு பாதம். ஆமாம், அந்த ஓடக்காரன் அப்படி பிடிச்சினான். ஓடக்காரன் கேட்டு வாங்கினான். கேட்டு வாங்காமே சுவாமி தீஸ்கோன்னு கொடுத்தார். அந்த பாக்கியம் வந்து அப்புறமா யாருக்கு கிடைக்கல. அந்த சர்வீஸ் பண்ணி சுவாமியோட பாதநமஸ்காரம் வாங்குற பாக்கியம் கொஞ்ச நாள்ல போயிடுத்து. ஏன்னா இது எதனால அப்படின்னா, நம்ம அந்த பாதத்தினுடைய மகிமை நம்ம தெரியலையோ என்னவோ தெரியல, இல்லை செல்ஃப்லெஸ் சர்வீஸ் நம்ம பண்ணலையோ. பகவானுக்கு தான் தெரியும். நம்ம அதை கொஸ்டின் பண்ண முடியாது. கொஸ்டின் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் இன்னைக்கும் பகவான் வந்து அந்த அந்த பாதத்தை கொடுக்காம இல்லை. எப்படி கொடுக்குறாருன்னா, ஒவ்வொருடைய கனவுல ஒரு ஐயா நீங்க வேணா பாருங்க, தன்னலமற்ற ஒரு சேவையை செய்வோம். இது சுவாமியோட சர்வீஸ்ன்னு கூட இல்லை, வீட்டில் உங்க அம்மாவுக்கு செஞ்சா கூட போதும். அவ்வளோ சந்தோஷப்பட்டு மறு நிமிஷமே கனவுல வந்து நிற்பார் சுவாமி. இது நடந்திருக்கு. என்னுடைய அனுபவத்தை மட்டும் நான் இங்கே சொல்லலை, என்னுடைய பால்யகால குழந்தைகள் அனுபவத்திலையும் நடந்திருக்கு, யூத் பசங்களுடையும் நடந்திருக்கு. இன்னைக்கும் பசங்க சொல்லுவாங்க, ஒரு நல்ல செயல் செய்தால் சுவாமி மாதிரி ஒரு சந்தோஷப்படுறவர் யாருமே கிடையாது. ஒரு கெட்ட செயல் செய்தால் சுவாமி மாதிரி தண்டிக்கிறவர் யாரும் கிடையாது. அடுத்த நிமிஷம் சுவாமி அங்கேருந்து வந்து இந்த தப்பை பண்ணாத, இது பசங்க சொல்லி நான் பார்த்துருக்கேன். நான் அந்த ஓடக்காரன் அந்த காலை பாத பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு குகனுக்கு அவ்வளோ சந்தோஷம், லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம். அந்த ஓடக்காரனுடைய அன்பு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அந்த மாதிரியான ஒரு புனிதமான ஒரு பாத பூஜை நமக்கு கிடைக்கணும். எத்தனை அவதாரங்கள் வந்தாலும் சரி, இந்த மனசுல இறை அப்படிங்கிற இறைத்தன்மைங்கிறது இருந்தாதான் அந்த பகவானுடைய திருவடியை நம்மளால தொட முடியும். அந்த இறைத்தன்மை நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்கோசம் தான் இப்ப அந்த ஆரத்தியை எடுக்கிறோம். जानकी रामा रघुकुल भूषण राजा रामा, रघुकुल भूषण राजा रामा, जय जय रामा जानकी रामा। तापस रंजन तारक नामा, दानव भंजन कोदंड रामा, दानव भंजन कोदंड रामा, जय जय रामा।
பண்ணுற, அக்கறையை கொண்டு வந்து அதை ஒரு கரம் பிடித்து ராமனை ஏற்றி விடுறான். ஸ்பர்ஷன், தர்ஷன், சம்பாஷன் 3 நடக்கிறது அவனுக்கு. ராமர் சீதையை இது பண்ணுறார். லக்ஷ்மணன் ஏறி குகன் வந்து படைக்கிறதுலேருந்து அக்கறை பாடிட்டே போகிறான். எப்பேற்பட்ட ஒரு ஓடக்காரன் நாராயணன். அந்த ஓடக்காரன் சம்சார சாகரத்திலேருந்து நம்மளை எல்லாம் கடக்க வைத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய திருவடியை பற்றினவனுக்கு இந்த சம்சார கடலில் முழுக மாட்டோம்னு சொல்லி அந்த பாட்டு பாடிட்டே அவன் என்ன பண்ணால் அக்கறை கொண்டு போயிடுறான். அக்கறையில் போனோடனே சுவாமியெல்லாம் இறங்கின உடனே சீதையை பார்க்குறாரு. இவனுக்கு பரிசு கொடுக்கணும். சீதையை என்ன பண்ணுறாரு, மோதிரத்தை கட்டி கொடுக்கும்போது பரிசெல்லாம் வாங்க மாட்டேன், ஒரே தொழிலை செய்கிறவன் வந்து 2 பேரும் ஒரே தொழிலை செய்கிறோம், பரிசு வாங்க ஏன்டா எங்கள் அண்ணா வந்து ராஜா, நீ என்ன ஓடக்காரன் மாதிரி பேசுகிற அப்படின்னு உங்கள் அண்ணாவே கேட்டுப்பாரு. நானாவது இந்த 4 பேரை தான் நான் வந்து கங்கைக்கரையை கடக்க வச்சுட்டுருக்கேன். இந்த பெரிய உலக சம்சாரங்கிற கடலை கடக்கிறதுக்கெல்லாம் யார் ஓடக்காரனாக இருக்கான்? உங்கள் அண்ணா தான் இருக்கா. உனக்கு தெரியாது, நீ பேசாமல் இரு அப்படின்னு. ராமர் வந்து பார்த்துட்டு உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்குது அப்படின்னா, நீங்கள் திரும்பி வரும்போது எனக்கு இந்த பாக்கியம் கொடுக்கணும், இந்த கங்கை கரையை நான் தான் உங்களை கடக்க வைக்கணும், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும், கண்டிப்பாக தரேங்கிற. ஆனால் அது நடக்கலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறார், ஓடக்காரனுக்கு தானே குகன் வந்து பட்டாபிஷேக வைபவத்தும் போது குகன்கிட்ட சொல்லி அந்த ஓடக்காரனுக்கு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல. ஆனால் அவன்கிட்ட சொல்லு, எந்த நேரத்தில் அவனுக்கு கரை சேர்க்கணுமோ அந்த இடத்துல நான் கரை சேர்ப்பேன்னு சொல்லி உறுதிமொழி அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா அவன் அன்னைக்கு பண்ண பாத பூஜை, அந்த பாதத்தை தொட்டு பாதத்தை இது பண்ணினது அவரோட மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு. இந்த ஓடக்காரனை மறக்கலை. அந்த ஓடக்காரன் சொல்கிறான்னா குகன்கிட்ட, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், என்னுடைய பகவான் வந்து என்னை 14 வருஷம் ஆகி மறக்கலை பார்த்தியா, அதுதான் எனக்கு பெருமை, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் அந்த ஒரு இனி வர கட்டமெல்லாம் ராமாயணத்தில் ராமரை பார்க்காமையே எவ்வளோ பேர் வந்து ராமன் மேலே பிரியமாக இருந்தான்றதை பார்க்கறதுக்கோசரம் தான் இந்த வனவாச வைபவமே நடக்கிறது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனே பரத்வாஜ ஆசிரமத்தில் போகிறார். பரத்வாஜர் யார் அப்படின்னா அவருடைய பேர்லேயே இருக்கு. என்ன துவஜம்னா நடப்பவன் அர்த்தம். குருவின் போதனைப்படி நடப்பவன்றது அர்த்தம் பரத்வாஜருக்கு பேர். அவருடைய குரு என்ன கட்டளையிட்டிருக்காரோ அதுக்கு மாறாக நடக்கவே மாட்டார். இந்த பரத்வாஜர் ஆசிரமத்தில் போனோடனே பரத்வாஜர் சந்தோஷப்பட்டு அவர் ராமரை அழிச்சுன்னு வந்து அவருக்கு உண்டான அத்தனை விதமான உபச்சாரங்களை பண்ணி ஒரு ஆசனத்தை உட்காத்தி வச்சு பழங்கள்லாம் கொடுக்குற, நடந்த கதையெல்லாம் பேசிக்கிறார். ரொம்ப இது பண்ணோடனே ராமா பேசாமல் இந்த ஆசிரமத்திலே தங்கிடும், இவ்வளோ தபசு இருக்க, நம்ம டெய்லி சத்சங்கம் நாமஸ்மரணை இதெல்லாம் இருக்கும், நீ ஒரு இந்த 14 வருஷமும் நீ எங்களோடய இருந்துட்டாலும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், உங்களுக்கோசரம் சில காலம் இங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே தங்கியிருக்க. கொஞ்ச நாள் கழித்து பரத்வாஜர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறார், போகிறார். கிளம்பும்போது கேட்குற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற பரத்வாஜர். உலகத்திலேயே ஒரு அவதாரம் வந்திருக்குன்னா நீங்களே சொல்லியிருக்கேன், வேதத்தில் சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு, பகவானுடைய ஒரு தர்ஷன் கிடைக்கணும், ஸ்பர்ஷன் கிடைக்கணும், சம்பாஷணம் கிடைக்கணும்னு 3 எனக்கு கிடைச்சிருது சுவாமி, எனக்கு இதுக்கு மேலே என்ன தேவை, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரத்வாஜர் அங்கேருந்து பரத்வாஜர் சொல்ல விடைபெற்று அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறார். ஒரு நாகர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசிகள் வாழற இடத்துல போனோன்னே இவா 3 பேரையும் பார்த்து அந்த பெண்கள்லாம் பேசிக்கிறா, அப்படி ஒரு உத்தமர் யாரு என்னன்னு கேட்டு ஓரளவுக்கு விஷயம் கிரகிச்சுண்டு இவா என்ன பண்ணிருக்கா, இவாளை பார்க்க சூழ்ந்துண்டு நிற்கிறா. நீங்கள் யாருன்னு கேட்கும்போது சீத்தை வந்து பெண்ணுங்கிறதுனால ராமன் வந்து சீத்தையை பார்க்குறார். சீத்தை வந்து பதில் சொல்கிறார், இந்த மாதிரி நாங்கள் அயோத்தி மன்னன் இது மாதிரின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி இந்த பசங்க இவாள்லாம் பேசின்னு இருக்கும்போது ராமர் இவாளுக்கெல்லாம் என்ன வேணும்னா, நாங்கள் எல்லாரும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கோம், இதே போல் எப்போதும் இப்படி இருக்கணும்னு சொல்லி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். இவாளுடைய உயர்ந்த அந்த கிராமத்துடைய அந்த பண்பை நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார் ராமர். பாத்தியா சீதா, நம்ம கைகை எவ்வளோ ஒரு கைகை அன்னை வந்து எவ்வளோ ஒரு நல்லது பண்ணியிருக்க பாரு, இப்பேற்பட்ட ஒரு அன்புடைய மாதாக்கள்லாம் நமக்கு இருக்காங்கிறத காமிக்கிறதுக்கோசம் தான் பகவான் நம்மளை அமைச்சு இந்த கைகை நம்மளை இந்த கானகம் அமைச்சு வச்சுருக்கா, இல்லைன்னா இவாளெல்லாம் நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னு கேட்குற. எல்லோரும் சந்தோஷப்பட்டு அப்போது இது பண்ண உடனே நாங்கள் இங்கேருந்து என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்டேருந்து விடைபெற்று கொண்டு போகிறேன். இந்த இடத்துல அந்த பிரம்மச்சரியத்தை அந்த பெண்களை ஏறெடுத்து பார்க்கலையா பகவான், சீதை தான் ஆன்சர் பண்ணுறா. இப்போ சுவாமியோடைய ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறது, நேராக எடுத்துன்னா கரெக்டாக அந்த கன்வீனியர் சொல்லிடுங்க.
உடனே என்ன பண்ணுறா, சரி காம நேரத்தில் முடிக்கணுமா, சரி இந்த இன்சிடென்ட் சொல்லிடுறேன். சுவாமி வந்து என்ன பண்ணுற, ஒரு நாளைக்கு பசங்கள்லாம் இருக்கா, ஒரு மாதிரி ஒரு அக்கால வேலையில் ஒரு பெண் வந்து நின்றுட்டுருக்கா. அந்த சுவாமியோட ஸ்டூடெண்ட் வந்து போயின்னு இருக்கா. அந்த நேரத்தில் பஸ் எல்லாம் வராது. இப்போ என்ன பண்ணுறா, அந்த பசங்க வந்து ஐயோ பாவம் அந்த பொண்ணு தனியாக நிற்கதே, இது வந்து இருட்டான இடம், வேலை கொண்டு போய் விடுவோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வேண்டாங்கிறா, சுவாமிக்கு பிடிக்காது வேண்டான்ற. இன்னொரு ஸ்டூடெண்ட் இல்லை இல்லை ஆபத்து நேரத்தில் உதவினுன்ற. சரி என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணை அழிச்சுன்னு வந்து அந்த இடத்துல விட்டுறா. மறுநாளைக்கு சுவாமியோட உட்காந்துருக்கார். சுவாமி கிட்டக்க வர, இவனுக்கு ஒரு பையனுக்கு பயம், இன்னொரு 2 பேருக்குமே பயம். சுவாமி இப்படியே பார்த்துன்னு நோ மிஸ்டேக் அப்படின்ட்டு போயிடுறார் சுவாமி. அதை பார்த்தியா சுவாமியே சொல்லிட்டாரு, தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இன்னொரு சமயத்தில் கொஞ்சம் வந்து இருக்கிற சூழ்நிலை தான், அன்றைக்கி தான் சுவாமி தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரே வா அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டுறான் அந்த பையன். அதே மாதிரி யாரையோ ஒருத்தரை கொண்டு விட்டுறான். மறுநாளைக்கு தர்ஷனில் உட்காந்துருக்க. சுவாமி ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர்றார் சுவாமி கிட்டக்க வந்து நோ மிஸ் டேக் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போயிடுறார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோ செய்யாத, மிஸ் டேக் முடிஞ்சு போயிடுது. அவ்வளோ அளவுக்கு வந்து நாசுக்காக சுவாமியை வந்து கரெக்ட் பண்ணுறாரு தான் பசங்களை. இந்த குழந்தை இதெல்லாம் முடிஞ்சது. அங்கேருந்து நேராக வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். வால்மீகி வந்து அழைச்சி அவருக்கெல்லாம் இது பண்ண உடனே வால்மீகிட்ட கேட்குறேன், நாங்கள் தங்க வேண்டிய இடம் ஏதோ சொல்லுங்க அப்படிங்கிற. வால்மீகி வந்து அந்த மாதிரி மந்தாகினி நதி இருக்குது, இந்த சித்திரக்கூட பர்வதத்தில் போய் நீ தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற. வால்மீகி ரொம்ப பெருமை. அதில் வந்து எல்லா விதமான சந்தோஷங்களும் அங்கே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் நிம்மதியாக வாழலாம், நிறைய தபஸ்விகள் வாழற இடம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வால்மீகியுடைய உரையாடுதல்லாம் இருக்குது. அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், ராம தத்துவம் அங்கே பேசுறது, உயர்ந்ததான கருத்துக்கள்லாம் அங்கே வந்து பரிமாறிக்கிறது. அந்த உயர்ந்த இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒரு மனிதன் ஒழுக்கங்கிறது முக்கியமான தலையாய கடமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்கிறது. அதுதான் வந்து இந்த மனிதனுக்கு தேவையானது. ஒழுக்கத்திலிருந்து இப்போ என்றைக்கும் வந்து ஒழுங்கினமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறதுன்னு. அதை வந்து இவா 2 பேரும் இது பண்ண அத்தனை விதமான ரிஷிகளும் தபஸ்விகளும் கேட்டுருக்கார். அங்கேருந்து இவா நேராக போன உடனே சித்திரக்கூட மலைக்கு வழிகாட்டுறார். அங்கே வந்து அத்திரி மகரிஷி இருக்காங்கிற. இந்த சித்திரக்கூட மலைக்கு போய் ஒரு கூடாரம் அமைச்சிட்டு மந்தாகினி நதி அந்த இடத்துல ஓடின்னு இருக்கு. அந்த இயற்கையை ரசிச்சுட்டு சீதை ராமரும் அங்கே இருக்கா, லக்ஷ்மணன் பாதுகாத்துருக்கா, கிழங்குகள்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அங்கே வந்து இந்த மாதிரி இது நடந்துட்டுருக்கு. இந்த சித்திரக்கூடத்தினுடைய என்ன ஒரு இன்னர் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, யார் ஒத்தண்டத்தில் வந்து பகவான் இருக்கணும்னா அந்த சித்த உள்ளத்தில் பகவானை தரிசனம் பண்ணணும். அந்த கரணங்கள் இருக்கு இல்லையா, சித்த புத்தி அகங்காரம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்று வந்து என்ன பண்ணும், மணி இப்போ எவ்வளோ டைம் இருக்குது, சரி என்ன அப்படின்னா, காமம் கா என்றால் காமசுகம், ஆம அப்படின்னா பழுக்காததுன்னு அர்த்தம், பக்குவம் அடையாத ஒரு சுகம்னு பேர். அது நிரந்தரமற்றது, அதை அகற்றணும். இதுக்கு ஒரு கதை வருது, அது அப்புறமா கடைசி நாளைக்கு டைம் வந்தால் நான் சொல்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணணும்னா, சித்தம் புத்தி அகங்காரம் இது 3 இப்படி இருக்குது. இது 3 வந்து ஒரு ப்ராப்பர் சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பகவானை கொண்டு வந்து நிறுத்துன்றது பாகவதம். அப்போ எப்போ கிடைக்கும்னா, அந்த ஏக்கம்ங்கிறது இருந்தால் தான் பகவான் வந்து மனசில் இருப்பான். நமக்கு அந்த ஏக்கம் இருக்கணும், பகவான் வரணும் பகவான் வரணும்னா அந்த ஏக்கம் இருந்து கரெக்டாக அந்த சித்தா புத்தி அகங்காரத்தை அவன் என்ன பண்ணுவான், கரெக்டாக டீல் பண்ணுவான். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மள இடத்துல எந்த விதமான துன்பமும் நமக்கு வராது. இந்த இடத்துல முடிகிறது. புலநடக்கம் மனநடக்கம் தியாகம் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே அயோத்திக்கு வரும்.
அயோத்தியில் தசரதன்ட்ட போய் சுமந்திரர் சொல்கிறாரு, இனிமே இந்த கைகை அரண்மனையில் இருக்க மாட்டேன்னு சொல்லி கௌசல்யா அரண்மனைக்கு போகிறார். கௌசல்யா அப்போ பேசுகிறா, அந்த மாதிரி ஒரு மனைவிக்கு வந்து 3 வேணும் ஒரு ஆதரவு. ஒரு பெண் எடுத்துனா ஆதரவுன்னு எடுத்துனா 3 பேர். ஒன்று கணவன், அடுத்தது மகன், அடுத்தது உறவினர். எனக்கு 3 இல்லாமல் செஞ்சுட்டேன். நீ 14 வருஷம் கழித்து ராமன் வந்தோடனே இந்த ராஜ்யத்தை வாங்கிப்பான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? சிரார்த்தம் போது வேறு ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கிறவா உணவு அருந்தினா எந்த அந்தணர்களும் அந்த வீட்டில் உணவு அருந்த மாட்டா. ஒரு யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெய்கள் போன்ற அந்த வஸ்துக்களை இன்னொரு யாகத்தில் பெரியோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு புலி ஒரு மிருகம் அடித்து வேறொரு மிருகம் அடித்த உணவை ஏற்றுக்காது. அதே மாதிரி ராமன் இதை ஏற்றுக்க மாட்டான். இப்படி ஒரு அபவாதம் செஞ்சுட்டியேன்னு சொல்லி அழறா. நீ ஏன் இப்படி பேசுறியே, என்னை புரிஞ்சிக்காம அப்படின்னு நான் உன் காலில் வேணா வந்து மன்னிப்பு கேட்குறேன், நான் பண்ண தப்புன்னு. கௌசல்யா அப்படின்னு ஐயோ எல்லாம் பெரிய வார்த்தை சொல்லிட்டு, நான் இனிமேல் உங்களை மனசை துன்படுத்த மாட்டேன், நீங்கள் உங்கள் மனசு நோக்கடிக்க மாட்டேன், நீங்களே நொந்து போயிருக்கீங்கன்னு சொல்லி அழறா. எனக்கு இயலாமையிலான நான் பேசிட்டேன். அப்போ தசரதர் சொல்ற, எதுவும் நடந்தது, இது வந்து பூர்வ ஜென்ம கதை, இது என்னுடைய சாபம். நான் முன்னாடி சின்ன வயசில் சிரவணன்கிற ஒரு பையனை நான் வந்து இது பண்ணி, என்னன்னா இவருக்கு வந்து ஓசை கேட்டு எந்த ஓசை இருக்கோ அந்த சப்தத்தை கேட்டு அடிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. நான் வேட்டையாட போகும்போது என்னுடைய பராக்கிரமத்தை காட்டணும் போது யாரோ ஏதோ ஒரு சத்தம் தண்ணி கேட்டேன், யானை தான் தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சிட்டேன். அம்மானு ஒரு சவுண்டு கேட்டேன்னு போய் பார்த்தா அந்த சிரவணன், அவன் அம்மா அப்பா 2 பேரும் கண்ணு தெரியாது. அந்த குழந்தை வந்து அவள் அம்மா அப்பா சேத்திராங்கள ஒரு துலாபாரம் மாதிரி தன்னுடைய தோளில் சுமந்துட்டு போயின்னு இருக்கா. அந்த குழந்தைய நான் கொண்டுட்டேன். அவள் அப்பா அம்மாட்ட கொண்டு போய் இந்த சடலத்தை கொடுத்தேன். அந்த சடலத்தை வச்சு அவள் அம்மா அலறி அவள் எல்லா விதமான சடங்கும் முடிஞ்சிட்டு அவள் சொன்னால், இந்த தீயிலேயே நான் விழுந்துட்டேன், அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒன்று சொல்லிடுறேன், நான் இதே மாதிரி உனக்கு புத்திர சோகம் ஏற்படும்னா. அப்போ நான் பெருசாக ஏற்றுக்கல, ஏன்னா இப்போ நினச்சி வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு அழுதுண்டே ராமா ராமான்னு சொல்லி தசரதன் உயிர் பிரியறது. பரதனுக்கு போய் விஷயம் தெரியுது. பரதனுடைய தசரதனுடைய உடல் எண்ணெய் கொப்பரையில் போட்டிருக்கு. அயோத்தி மக்கள்லாம் கதறின்னு இருக்கா. பரதனுக்கு விஷயம் தெரிஞ்சு பரதனுக்கு விஷயம் தெரியல. இந்த மாதிரி அரசன் உடனே உன்னை வர சொல்ற, நீ கிளம்பி வான்னு சொல்ற. பரதனும் சத்ருக்கனும் ரதத்தில் ஏறி வேகமாக வந்துன்னு இருக்கா. பல அபசகுனங்களை பார்க்குறா. இங்கே வந்து பார்க்கும்போது நடந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு அப்படியே உருக்கப்படுற, அழுது புலம்பி இப்படி ஒரு அபவாதம் செய்துவிட்ட தன் தாயை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி உதறி தள்ளிட்டு நேராக கௌசல்யாட்ட வந்து காலில் விழுந்து அழகா, இதுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, என்னுடைய தாய் ஒரு பேய், இப்படி ஒரு பேய்க்கு மகனாக பிறந்த நான் தான் பாவி அப்படின்னு சொல்லி இது பண்ணவனே கௌசல்யா அவனை இது பண்ணி, இப்படிலாம் பேசாத, தப்பு, நீ எந்த காரணத்தை கொண்டு நீ தப்பு பண்ணலை, நீ பரதனுடைய உண்மையான ஒரு சகோதரன், நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு நல்லது, இதெல்லாம் விதி தான், இதை விட்டுட்டு உங்கள் அப்பா என்ன உங்கள் அப்பாவுடைய ஈம கடன் எல்லாம் செய்துட்டு அப்புறமா பேசலாம் அப்படின்னா எல்லாம் முடியறது. அரசு சபை கூடுறது. பரதனை நான் ஏற்றுக்கொண்டேன், பரதன் முடியாது, அண்ணாவை நான் எப்படியாவது அழிச்சுட்டு வந்து என்னுடைய பொறுப்புங்கிறாரு. பரதன் தன்னை அன்னையும் கூப்பிடாம அம்மான்னு தள்ளி வச்சுட்டானே, எந்த சுகம் வேணும்னு நான் நினச்சேன்னா அந்த சுகம் இல்லாமல் போயிடுதுன்னு சொல்லி கை அழுது 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 அவளுடைய மனசு புண்ணா போகிறது. அப்புறம் என்ன பண்ணார், கௌசல்யாட்ட தூது அனுப்பி எனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணுன்ற எல்லாரும் கிளம்பி போகிற மாதிரி பிளான் பண்ணி ராமனை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கானகத்துக்கு போகிற. பரதன் எந்த இடத்துலையும் ரதத்தில் ஏற மாட்டேங்கிறான், பிடிவாதமாக இருக்கான். எல்லாரும் சொல்கிறா, வசிஷ்டர் சொல்கிறாரு, என்னால் ஓட்ட முடியல ரதத்தை, நீயாவது எதுன்னு. அது உடனே என்ன பண்ண வேற ஒரு ஆளை உட்காந்து வச்சுட்டு அது நடந்தே போகிறான். ஏன்னா நடந்து தானே அவர் போயிருக்காருன்னு சொல்லிட்டு போகிறான். அவனுடைய எண்ணம் எல்லாமே எனக்கு ராமனை நினச்சி துக்கித்துட்டே போயிருக்கு. இந்த அபவாதத்தை எப்படி பொறுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு மக்களும் போயிட்டு இருக்கும்போது சிங்கபேரபுரத்தை நெருங்கும்போது குகன் பார்க்குறான். இவன் வந்து உண்மையாக வரானா பொய்யா வரானா அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு குகனுக்கு டெஸ்ட் வைக்கிறான். 3 விதமான உணவுகளை கொண்டு வரான். இறந்த ஒரு மாமிசங்கள், பழம், தேன் இத்தியாதிகள், அப்புறமா பதப்படுத்தப்பட்ட ஒரு உணவு மாமிசம். 3த்தையுமே ஏற்றுக்கல. மாமிசத்தை ஏற்றுண்டா ரஜோகுணம் உள்ளவன், ஓரளவுக்கு நம்பலாம், ஆனால் நம்ப முடியாது. இந்த இறந்த உணவு இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டான்னா நிச்சயம் வந்து அவன் தமோ குணம் உள்ளவன், அவன் வந்து அவனால் கெடுதி தான் ஏற்படும். பழத்தை சாப்பிட்டான்னா சத்துவ குணம் உள்ளவன், நல்லவன் எடுத்துக்கலாம். இது மாதிரியான ஒரு டெஸ்ட்டு வைக்கிறான். ஏன்னா நேராக கேட்கக்கூடாது, நம்மளாக தான் கேட்டுவோம், நீ நல்லவனா கெட்டவனான்னு கேட்டுப்போம். அவன் அங்கே கேட்கல, அழகாக அந்த இடத்துல சாஸ்திர ரீதியாக அவனை டெஸ்ட் பண்ணுறான். பரதன் ஒன்றுமே ஏற்றுக்கல.
என் அண்ணன் பார்க்காத வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு கெஞ்சி கூத்தாடி எல்லாரும் அவனை சாப்பிட வச்சு பரதன் அப்போ தான் குகன் அப்போ தான் நினைக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு தபஸ்வியாவர் அப்படின்னு. அங்கேருந்து போகிற அந்த நாகர்கள் அந்த கிராம மக்களை தாண்டும் போது இவ யார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பெண் பேசுகிறா, இவன் தாண்டி இது ராமனை வந்து அனுப்பினவன், இவன் போய் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னும் போது அப்போ இன்னொரு பெண் சொல்கிறா, இல்லை இல்லை ராமனுடைய சகோதரன் சொல்லியிருக்கேன், நிச்சயம் ராமன் மாதிரி நல்லவாளாக தான் இருப்பா, அதெல்லாம் தப்பு பண்ண மாட்டார், ராமனை பார்க்கணுன்றதுக்கோசரம் போவாராக்கா, தப்பாக பேசாதடி அப்படிங்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு போய் பரத்வாஜ ஆசிரமத்தில் பிற பரத்வாஜருக்கு ஒரு சின்ன சந்தேகம். பரதனெல்லாம் உபச்சாரம் பண்ணி எல்லா கிழங்குகளையும் கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சித்திரக்கூட பருவத்து பலையில் தான் இருக்கார் உங்கள் அண்ணா, நீ கவலைப்படாத, இன்னைக்கு தங்கிட்டு போங்கிறாரு. எந்த விதமான இதுவும் எடுத்துக்கல. அப்போ சொல்கிற இந்த சிம்மாசனத்தை தான் அவள் 2 பேரும் உட்காந்தானே. அவள் போய் என்ன பண்ணுறா, அது பரதனை சத்துக்கும் அந்த சிம்மாசனத்தை கட்டி பிடிச்சின்னு அழுதுன்னு இது பண்ணிட்டு இருக்கா. அங்கேருந்து பரதன் வந்து விடைபெற்று கொண்டு நேராக ராமன்கிட்ட போகிற. ராமன் போன உடனே அரசு நீதிகள் எல்லாம் சொல்கிறான். ராமன் மாதிரி மந்திரிகள் இருக்காரா, ஒற்றர்கள் இருக்காரா, நீ எப்படி இருக்க, நீ என்னவா இருக்க, எதெல்லாம் பண்ணின்னு இருக்க, நீ நல்லா ராஜ்ய பரிபாலனை பண்ணிருக்க, அப்பா எப்படி இருக்க, இது இராணுவ பாதுகாப்பெல்லாம் இருக்கா, உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கா, நீ வந்து எல்லாரையும் அனாவசியமாக பார்த்துட்டு இருக்காத, எப்போ பார்க்கணுமோ அப்போ பார்க்கணும், வந்து உன் கீழே வந்து 18 அமைச்சர்கள் இருக்கா, அவளெல்லாம் நீ வந்து ஒற்றர்கள் மூலிமா வேவு பார்க்கணும், பகைவனை வந்து நட்பு கொண்டு இருப்பான், அதனால அவனை வந்து நட்புடன் இருக்கான அவனை அலட்சியப்படுத்திடாத, அதே சமயத்தில் அவன் மேலே சந்தேக கொண்டோடையும் பார்க்காத அப்படின்னு ராஜ தர்மத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து பரதன் எதுக்கு வந்திருக்கானே அவர் கேட்கல, நேராக சொல்லிட்டு இருக்கார். அப்போ சொல்கிறாரு, அரசன் தவிர்க்க வேண்டியது வேட்டையாடுறது, சூதாடுறது, பகலில் உறங்கிறது, வீண் பேச்சு பேசுறது, மது அடங்கிறது, பெண்களோட தகாத உறவு வச்சுக்கிறது, அதுக்கப்புறமா குடிப்பழக்கம், ஒரே தடியாக நடனத்தில் ஆசை, இல்லைன்னா மிருதங்கத்தில் ஆசை, இல்லை வந்து இசையில் இது அப்படி மூழ்கி ராஜ்ய காரியங்களை விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் சம அளவில் நீ வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி வரிசையாக சொல்லிட்டு 5 விரோதங்கள் இருக்குது. பகைவர்களை வேண்டும் என்றே வளர்க்கக்கூடாது, அதே சமயத்தில் கடும் சொல்லால் பேசாத, பிறருக்கு இழைக்கும் தீங்கு நமக்கும் இழைக்கிறது, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னு பரதன் வந்து என்னன்னா என்னை பேசின்னு இருக்கேன், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னா, என்ன அப்பா அப்படி இருக்கான்னு கேட்டார். அப்பா நம்மளெல்லாம் விட்டு போட்டோன்னே இப்போ ராமன் மூர்ச்சி அடைஞ்சு விடுற அப்படின்னு கதற எல்லாருமே. அந்த மந்தாகினி நதியில் தசரதனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளும் செய்துட்டு எல்லாரும் உட்காண்டிருக்கும்போது ஜனக மகாராஜாவும் வரார், சுனையனாவோட வர, எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பரதன்கிட்ட சொல்ல, நீ போய் ராஜ்யத்தை ஏற்றுக்கோ அப்படின்னு. பரதன் சொல்ல மாட்டேன், நான் வேணா எங்கள் காட்டில் இருக்கேன், நீ போய் ராஜ்யத்தை ஆளு அப்படின்னு சொன்னோடனே கௌசல்யா இந்த வார்த்தையை கேட்டுட்டு கௌசல்யா சொல்கிறாரு, இது என்ன செயல் இது, நீ வேற ராமன் வேறையா, எனக்கு 2 பேருமே ஒரு உயிர் தான், நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் பரதா அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு சுமூகமான உறவு ஏற்படுங்க. அப்போ சொன்னேன்னா 3 அப்போ தான் வந்து இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய 3 மனைவிகளையும் பார்க்குறா. இவன் என்ன சொல்கிறா, நீங்கள் வந்து எப்படியாவது உங்கள் கணவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள், பரதன் வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இந்த மாதிரிலாம் இருக்கிறது நன்னால் அவனுடைய துக்கம் பார்த்து எனக்கு பொறுக்க முடியலன்னு சொல்கிறா. கைகேயி வந்து சொல்கிறார், எப்படியாவது ராமனை அழிச்சிடுவேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் ராமன் அவ்வளோ உத்தமன், எப்படியாவது ராமனை இது வரைக்கும் நடந்த இதெல்லாம் போதும், நான் வேணா வந்து கானகத்துக்கு போய்ட்றேன், ராமன் அப்படியா. இப்போ 3 பேருடைய பெருமையை பார்த்து சொன்னேனாக்கு தன் மகனை பற்றி பெருமையை பற்றி யாருமே பேசலை, அடுத்தவானுடைய மகனுடைய பெருமையை பேசுகிறானே. இப்போ ஏற்பட்ட உத்தமிகளாக இந்த ராஜ்யத்தில் மனைவிகளாக இருக்கானா, அவளை ரொம்ப கொடுத்து வச்சுவான், நம்ம மகன்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுவான். அப்போது நம்ம தன்னுடைய பெண்ணை பார்க்கணும், பெண்ணு மேலே ரொம்ப பெருமைப்பட்டு பேசின்னு பெருமைப்பட்டுக்கிறான். அப்போ வந்து சொல்கிறார், ஜானகி நீ வந்து எங்களோட வந்துடுறேன் அப்படின்னும் போது, இல்லைம்மா நீ சொல்லி கொடுத்த தர்மத்தை நான் அனுஷ்டிக்கிறேன், நான் வரமாட்டேன், நான் ராமனோட தான் இருப்பேங்கிற, எனக்கு ராமனுக்கு பணிவிடை செய்யணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜானகி ராமனுடைய இடத்துக்கு போகிற. சுனையனாக்கு ரொம்ப பெருமை, தன் பெண் இப்படி ஒரு உத்தமையாக இருக்காளேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாள். அப்போ ஜனகர்கிட்ட வந்து சொல்கிறா, அந்த மாதிரி அவெல்லாம் விண்ணப்பிக்கிறா, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னா எல்லாரும் சேர்த்துற, சுமந்திரர், வசிஷ்டர், ஜாப்பாலி எல்லாம் இருக்கிற. ஜாப்பாலி வந்து நிறைய சொல்கிற, நீ ராமனு யார், உங்கள் ராமனு தசரதன்னு யார், இதெல்லாம் இல்லை அப்படின்னு தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக ஒரு சொல்லும்போது, அப்போ சொல்கிறார் ஜாபா, நீயே இப்படி பேசுகிறே, இது நன்னா இல்லை அப்படின்னு ராமர் கோபப்படுறார்.
அப்போ உடனே வந்து நோ பிண்டம் கொடுக்குறேங்கிற அது பிண்டம் போய் சேர்றதா, நீ போய் பார்த்தியா? அப்படி பார்க்க போனால் ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னா நம்ம இங்கே வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா அவனுக்கு போய் சேர்ந்துருமா? இதெல்லாம் அபத்த களஞ்சியம். யாருக்கு யார் வாக்கு கொடுக்கறது, யாருக்கு யார் சொந்தம் அப்படின்ன உடனே ராமர் கோவம் வந்து கத்துற. அப்போ வசிஷ்டர் உள்ள குறுக்கிட்டு, அவர் ஏதோ உங்களை அழிச்சுன்னு போகிறோம், ஏதாவது ஒரு நோக்கில் உங்களை அழிச்சுன்னு போகிறதுக்கோசம் மாதிரி பேசியிருக்காரே தவிர தப்பான ஒரு விதத்தில் எதுவுமே சொல்லலை, நீங்கள் அதனால தப்புன்னு நினச்சிக்காதீங்கிற. அப்போது பரதன்ட கூப்பிட்டு சொல்கிற, நீ வந்து மனிதன் அப்படின்னா பரத கீதை அந்த இடத்துல வருது. ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது ஒரு இது இருக்குது. இந்த உலகத்தில் பிறக்கிறவா எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்க. பூர்வ ஜென்மத்தில் நீ எப்படி இருந்திருப்பியோ நான் இருந்திருப்பேன், எப்படி இருந்திருப்போனோ அது தெரியாது. 2 மரக்கட்டை கடலில் வந்தது இருக்குது, ஒன்று சேர்றது, கொஞ்சம் நேரம் பெயிண்ட் இருக்கிறது, ஒரு பெரிய அலை வரும்போது 2 பிரிஞ்சு போகிற மாதிரி ஒவ்வொரு நாள் அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் பெயிண்ட் இருப்போம். இன்றைக்கி இருக்கிற வீடு நாளைக்கு இருக்காது, இன்றைக்கி இருக்கிற இளமை நாளைக்கு இருக்காது. இதெல்லாம் அநித்தியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. அதனால் இது வந்து இது வந்து போயிருக்கு, இன்னைக்கு நான் வந்து மரபுரை தரிச்சிருக்கேன்னு இதெல்லாம் என் கையில் இல்லை, இதெல்லாம் பகவத் சங்கல்பம், இதெல்லாம் நீ கருத்தில் கொள்ளாமல் நீ போய் செய்யி ராஜதருன்னு. பரதன் மாட்டவே மாட்டேன், இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் என்பது வசிஷ்டர் குறிக்கிற. நீயும் வர வேண்டாம், ராமனும் தன்னுடைய பித்ருவாக்கிய பரிபாலனை காப்பாற்றணும், அதனால் நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், அதை ஏற்றுப்பியா அப்படிங்கிற. பரதனை வந்து சரின்னா எல்லாருமே அந்த வசிஷ்டர் சொல்கிறத ஏற்றுக்கிறோன்னு, ராமன் உன்னுடைய பாதுகையை கொடுத்துரும், இந்த பாதுகையை சாட்சியாக வச்சுட்டு பரதன் வந்து நாட்டை ஆளட்டும், 14 வருஷத்தை நீ முடிச்சுட்டு வந்து நீ திருப்பியும் இந்த அரசு பொறுப்பை ஏற்றுக்கோ அப்படின்ன உடனே ஒரு வழியாக பரதன் சம்மதிச்சுட்டு அந்த பாதுகையை எடுத்து ராமர் கொடுக்குற, தன்னுடைய தலையில் வச்சுட்டு விடைபெற முடியாமல் வேறு வழி இல்லாமல் நான் வந்து இதை சொல்கிறேன், ஆனால் தர்மத்திற்கு புறம்பாக நீ என்னைக்கு அயோத்தியில் கால் எடுத்து வைக்கிறியோ உன்னுடன் தான் இந்த அயோத்தி படியை மதிப்பேனே தவிர அயோத்தி பக்கம் நான் நுழைய மாட்டேன். அது வரைக்கும் நீ எப்படி தபஸ்வியாக நீங்கள் வாழ்ந்துருக்கியோ அதே மாதிரி மர உரி தரித்து கொண்டு கட்டாந்தரையில் படுத்துட்டு தான் நான் வாழ்வேனே தவிர எக்காரணத்தை கொண்டு நான் வந்து ராஜ வாழ்க்கை வாழ மாட்டேன், உன்னுடைய பிரதிநிதியாக உன்னுடைய சர்வெண்ட்டாக இருந்து தான் நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமன் ஆசீர்வாதம் பண்ணி பரதனை தழுவி ஆசீர்வாதம் பண்ணார். சத்ருகுணனை ஆசீர்வாதம் பண்ணி அங்கே அனுப்புகிற. பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போயிட்டு குகன்ட்ட சொல்லிட்டு நந்தி கிராமத்தில் வந்து பரதன் வந்து ஒரு பெரிய குடியில் அமைச்சு அங்கே ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தை அமைச்சு இந்த பாதுகைக்கு பூர்ண கும்பத்தோடு வரவேற்று பல புண்ணிய நதிகளில் உள்ள தீர்த்தங்களால் அபிஷேகம் பண்ணி அந்த பாதுகையை இது பண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகையை பூஜையை செய்து அவன் ராஜ்யத்துக்கு போல சத்ருகுணன் உதவியால் அந்த அத்தனையும் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கான். மாண்டவியும் சுதகீர்த்தி ஊர்மிளை இவா 3 பேரும் சத்ருகுணனுக்கு துணையாக இருந்து அந்த ராஜ்யத்தினுடைய அத்தனை விதமான நலன்களுக்கும் பாடுபட்டு இருக்கா. இந்த பாதுகா பட்டாபிஷேக வைபவத்துடன் இன்னைக்கு முடிக்கிறோம். இந்த பாதுகா பட்டாபிஷேகத்தை இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பாலகாஸ் குழந்தைகள் இதை செஞ்சு காட்ட போகிறார். அங்கே அந்த சைடு வாசல்லேருந்து சின்ன சின்ன பாதம் சிங்கார பாதம், சின்ன 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 பாதம் சிங்கார பாதம், மெல்ல மெல்ல நடந்து வரும் அழகு திருப்பாதம், மெல்ல மெல்ல நடந்து அழகு திருப்பாதம், சின்ன சின்ன பாதம் சிங்கார பாதம், இன்பம் தரும் பாதம் இருளை நீக்கும் பாதம், அருள் சுரக்கும் பாதம் மையன் மலர் பாதம், அருள் சுரக்கும் பாதம் மையன் மலர் பாதம், பாதம் சின்ன சின்ன பாதம் சிங்கார பாதம், சின்ன பாதம் சிங்கார பாதம்,
நன்மை செய்யும் பாதம் நாராயணன் பாதம். நம்பிடுவோர் மனம் குளிர நாடி வரும் பாதம். நாடி வரும் பாதம். நம்பிடுவோர் மனம் குளிர நாடி வரும் பாதம். பாதம் சின்ன சின்ன பாதம் சிங்கார பாதம். சின்ன சின்ன பாதம் சிங்கார பாதம். ராமனின் திருப்பாதம் வர பாதம். சாயிராமன் பாதம். உலகையாளும் பாதம் சாயிராமன் பாதம். சின்ன பாதம் சிங்கார பாதம். சாயி பிரம்மானந்தரசம் சாயி ராமசுதாரசம் சாயி பாதாமுஜரசம் பிபரே நிரந்தரம். சாயி ராமா நமோஸ்துதே. சாயி கிருஷ்ணா நமோஸ்துதே. शिरडी साई नमोस्तुते. भक्ति बाबा नमोस्तुते. शिव साई नमाम्यहम्. सत्य साई पादाम्बुजम्. सत्य साई पादाम्बुजम्. भजरे मानस निरन्तरं भजो भजरे मानस निरन्तरं. परम पवित्रं पावन शरणं. परम पवित्रं पावन शरणं. कलिमलहरणं श्री गुरु चरणं. शरणं श्री गुरु चरणं. भव भय
मानस निरंतरम। जय श्री रामचंद्रमूर्ति की। கொஞ்சம் மதிய நேரம் ஆனதுனால டைரக்டா ஆஞ்சநேயர் ஆர்த்திக்கே போயிடலாம். அஞ்சனை புதல்வன் வாயுகுமாரனுக்கு மங்கள ஆரத்தியாம் வானர வீரன் ராமதூதன் ராமதாசனாம். வானர வீரன் ராமதூதன் ஜெய். கடலினை தாண்டிய ஹனுமான் லங்கினியை துரத்தி, ஹனுமான் லங்கினியை துரத்தி, சீதையின் சோகத்தை தீர்த்தே லங்கை தீக்கிரையாக்கினார். ஓம் ஜெய் 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 ஹனுமான். இறைவனும் பக்தனும் ஒன்றாய் இணைந்திட பாலமாயிருந்திடுவார் ஹனுமான், பாலமாயிருந்திடுவார். விபீஷண சுக்ரீவன் போலே இறையுடன் நம்மையும் சேர்த்திடுவார். ஓம் ஜெய் 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 ஹனுமான். மூர்ச்சியடைந்த லக்ஷ்மணன் உயிரை காத்த வீரனாம் ஹனுமான், காத்த வீரனாம். அகிராவணனை கொன்றே ஹனுமான் ராம லக்ஷ்மணனை காத்தார். ஓம் ஜெய் 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 ஹனுமான். ராம நாமம் எங்கு ஒலித்திடுமோ அங்கு ஹனுமான் நிறைந்திடுவார். நம் ஹனுமான் வந்திடுவார். என்றும் நம்மை காத்திடவே ராம சேவை செய்திடவே சித்தஜீவியாய் நின்றார். ஓம் ஜெய் 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 ஹனுமான். ஓம் ஜெய் 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 ஹனுமான். ஓம் ஜெய் 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 हनुमान। जय बोलो श्री आंजनेय स्वामी के, जय श्री सत्य साई बाबा जी की। साई राम।
சபரி மோட்சம் சேவாதளத்தை எல்லா ஆரம்பியுமே சேவாதளத்தையும் நாளைக்கு டெடிகேட் பண்ணியிருக்கோம். சபரி மோட்சம் நாளைக்கு ஈவினிங் 5 o'clock எக்ஸாக்டாக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு கரண்ட் இல்லைனாலும் டிலே ஆயிடுச்சு. இந்த இன்கன்வீனியன்ஸ் போக்குறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எக்ஸாக்டாக 5 o'clock ஆரம்பிச்சிடும். இந்த ஏரியாவில் கரண்ட் கட் இருந்தால் கூட நாளைக்கு எக்ஸாக்ட்லி 5 o'clock ஆரம்பிச்சிடும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் செய்கிறேன். இந்த லிகித ஜபம் யாரெல்லாம் நம்ம வீட்டில் இதுக்கு முன்னே எழுதியிருந்தாலும் இல்லை இதுவரைக்கும் இப்போ நாளைக்கு இன்னைக்கு போய் எழுதியிருந்தாலும் நாளைக்கு அந்த லிகித ஜபம் எல்லாம் இங்கே கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருந்து அதை அப்படியே மாலையாக கொடுத்து அந்த நாம ஜபமான மாலையை தான் சுவாமிக்கு ஃப்ரைடே அனுபவிக்கிறதா இருக்கு. ஃப்ரைடே சுவாமிக்கு அனுபவிக்கிறதுக்காக யார் வீட்டில் இப்போ எழுதி வச்சிருக்கிற லிகித ஜபம் நோட்டெல்லாம் நாளைக்கு இங்கே கலெக்ட் பண்ணுறோம். அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் மகிழாலாம் இங்கே அந்த பாக்ஸில் போடணும், இங்கே போடணும். வந்து இங்கே இருந்து தொடுத்து அந்த எப்படி இருக்கிற இடத்துல நாராயண சேவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வாங்கிட்டு போவோம். சாயங்காலம்